ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு சஷ்டிங்க. நான் எங்கள் வீட்டுக்காரங்களை கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சும்மா ஏற்கனவே கொஞ்சம் மளிகை ஜாமான் இருக்குது, நம்ம கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால அப்பப்போ தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க வாங்கிட்டு வந்த பை பார்த்தீங்கன்னா முருகனே வீட்டுக்கு வந்துட்டாருங்க. முருகன் ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு, சஷ்டி அதுவுமா முருகனே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏற்கனவே கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது, இருந்தாலும் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி முக்கியமான ஜாமான் மட்டும் கொஞ்சம் வாங்க சொன்னாங்க. இப்போ தீர்ந்துருச்சுன்னா பக்கத்தில் போய் வாங்க முடியாது. நான் எப்போதுமே மளிகை ஜாமான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன். ஒன்று தாராசுரம் கேடிஎம்மில் வாங்குவேன், இல்லைனா அந்த ராமசாமி கோயில்கிட்ட கும்பகோணம் ராமசாமி கோயிலுக்கு பக்கத்துலேயே ஹர்ஷிவ்னு ஒரு மளிகை கடை, அங்கே தான் வாங்குவேன். அங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த 2 கடையை தவிர வேறு எங்கே வாங்கினாலும் ரொம்ப ரேட்டு அதிகம் தாங்க. சும்மா ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். மங்களகரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கல் உப்புலேருந்து ஆரம்பித்தேங்க. கல் உப்பு 24 கேரட் புழுங்கரிசி எப்போதும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி தாங்க நான் எப்போதும் அது மூட்டையாகவே வாங்கிடுவாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது, அப்புறம் தீர்ந்துருச்சுன்னா இடையில எந்த மளிகை கடையில் வாங்கினாலும் எனக்கு பிடிக்காதுங்க. ஹர்ஷிவில் வாங்கினா நல்லாயிருக்கும் அந்த அரிசி, அது லூஸில் அங்கே தராங்க. அதனால தான் கையில் எதுக்கும் இருக்கட்டுமேனு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ மட்டும் அங்கே வாங்கிட்டாங்க. மற்ற கடையில் போய் கேட்டிங்கன்னா 24 கேரட் புழுங்கரிசி தான் சொல்லிட்டு வேறு அரிசியை மாற்றி கொடுத்துருவாங்க. அது அந்த அளவுக்கு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. மதியானம் ஒரு வேளை மட்டும்தான் லஞ்சு, மீதி 2 வேளை எங்கள் வீட்டில் டிஃபன் தாங்க. ரவா மைதாலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதே போல் கோதுமை ரவை பார்த்திங்கன்னா கோதுமை ரவை கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். இட்லி தோசைன்னு சாப்பிடும்போது கொஞ்சம் போர் அடித்து போயிடும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஹர்ஷிவ் கடையில் பார்த்திங்கன்னா அவங்க பேர்லேயே போட்டு ஹர்ஷிவ்னு சொல்லிட்டு உளுந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த உளுந்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் கும்பகோணத்தில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த யானை உளுந்து தாங்க. அதுவும் வெள்ளை உளுந்து, முழு உளுந்து தான். அதே நான் வாங்கிக்கிறது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், மாவும் நல்லா காணும், அதனால் அதே வாங்கிக்கிறது. அதே போல் புளி பார்த்திங்கன்னா அங்கே நான் வாங்குவேன். புளியுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரிஜினல் 1ஆம் நம்பர் புளி, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புளி. இங்கேயுமே தாராசுரம் கேடிஎம்மாக இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, இந்த ஹர்ஷிவிலையாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்கிறதுனால ரேட்டு ரொம்ப ரீசனபுளாக இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை எங்கே இருந்தாலும் சரிங்க, லூஸில் போய் நம்ம வாங்க போனாலே மிளகா கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது. சில கடையில் தான் அப்படி இருக்குது. ஒரு கடையில் ஒரு பொருள் நல்லா இருந்தால் இன்னொரு பொருள் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் ஹோல்சேலே வாங்கி நான் எல்லா பொருளுமே வச்சுக்கிறதுங்க. இந்த மாதிரி கடைகளுக்கு போனோம்னா நம்ம எல்லா பொருளுமே வாங்கலாம், எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவே தான் இருக்கும். பட்டை மிளகாலாம் வெளியில் போய் வாங்கினோம்னா அந்தளவுக்கு இந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குதுங்க. கலரே ஒரு மாதிரி பழைய மிளகாயை கொடுத்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அது சட்னி அரைச்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இதே போல் எல்ஜி பெருங்காயம் கேட்டால் வேறு ஏதாவது பெருங்காயம் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை நான் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு விரும்பலை. அவங்களோட சூழ்நிலை அவங்க சேல் பண்ணுறாங்க, அவங்க அப்படி தான் பண்ண முடியுங்கிறதுனால அவங்க பண்ணுறாங்க. நம்மளுக்கு அதுமாரி வாங்கினா சரி வராதுங்கிறதுக்காக தான் நம்ம போய் இந்தமாரி ஹோல்சேல் கடையில் போய் மொத்தமாக வாங்கி வச்சுருது. நான் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட வாங்கி வச்சுருவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி தீரும்போது ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தீரப்போகுதுங்கிற கண்டிஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுங்க. இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நாளுக்குள்ளே இந்த பொருள்லாம் எனக்கு வரும். வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் டக்குன்னு தீர்ந்துருங்க. அதை போய் நம்ம ஓடுறதுக்கு இங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த இடத்துல, நாங்கள் இருக்கிற இடத்துல. அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் தாராசுரம் மார்க்கெட்டில் தான் வாங்குறது. 10 நாள் 12 நாளைக்கு ஒரு தடவை போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறதுங்க. ஃபேப் லிக்விடு பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் வந்து 100 ரூபாங்க, அங்கே வெறும் 89 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. வெளியில் எங்கே பார்த்தாலுமே 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. டாப் லோடுக்கு போடலாமான்னு தெரியல, ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. நான் வாங்குகிற பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா சில பேர் என்ன லிக்விட் வாங்குறதுன்னு தெரியாமல் கூட இருப்பீங்கல்ல, அவங்களாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நான் வீடியோ சொல்கிறேனே தவிர மற்றபடி எந்த ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. அதே போல் நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு பார்த்திங்கன்னா இந்த லக்ஸ்லேயே அந்த ஒயிட் இருக்குல்ல, அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாத்திரம் விளக்குறது பார்த்திங்கன்னா லிக்விடு வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. இந்த எக்ஸோ சோப்பு பார்த்திங்கன்னா ஒரு பீஸை நம்ம பிரித்து போட்டோம்னா கூட நல்லா விளக்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி வாங்கிக்கிறதுங்க. என்ன தான் நாங்கள் தாராசுரம் மார்க்கெட்டில் 10 நாள் 12 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்து போக தாங்க செய்யும். உடனே மறுநாளே ஓட முடியாது. ஏன்னா மற்ற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தக்காளியெல்லாம் கொஞ்சம் இருக்கும், வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, அதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் மொத்தமாக போய்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இதனாலாம் 10 நாளைக்கு இருக்காது இல்லையா, அதனால்
அதனால் வந்து கருவேப்பிலை கூட தோட்டத்தில் பறிச்சுப்பேன். அதனால் நான் புதினா இதெல்லாம் போய் முக்கியமானதெல்லாம் மட்டும் வாங்க சொல்லிவிடுவாங்க. அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தக்காளி இதெல்லாம் கூட நான் போய் வாங்கிட்டு வர சொன்னேன். தக்காளி, பச்சை மிளகாய், புதினா மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க குஸ்கா செய்கிறதுக்கு தாங்க. பெரிய கடத்தூர் பக்கமே இந்த ராமசாமி கோயில் பக்கமே பார்த்தீங்கன்னா முட்டை கடை, ஹோல்சேல் கடை இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், வெளியில் பார்க்குறத விட ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும். ஹோல்சேல் கடை. முட்டை பார்த்திங்கன்னா அழுக்கே இல்லாமல் நீட்டாக இருக்கும். முட்டை அழுக்காக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரிங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இது என்னடா பிளாக் கலரில் பொட்டலன்னு பார்க்குறீங்களா? சிக்கன் தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கான சிபி, அவனுக்கான பொட்டலம் தாங்க அது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அவனுக்காகவே கொஞ்சம் டெய்லி சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிடுறதுங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு வாங்குகிறோம். சிக்கன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 50 ரூபாய்க்கு மேலாம் கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இந்த இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து 30 ரூபாய்க்கு வாங்குவோம். அவன் சிக்கன் இல்லாட்டி அவன் சாப்பிட மாட்டாங்க. டெய்லியுமே வாங்க வேண்டியதாக இருக்குங்க. அப்படி சப்போஸ் என்றைக்காவது விரத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சாதத்தை அவனுக்கு கொடுக்குறதுக்குள்ளே போதும் ஆகிடுங்க எங்களுக்கு. புரட்டாசி மாதம் பார்த்தா கூட நாங்கள் வெளியில் தாங்க வச்சு அவனுக்கு அவனுக்காக அடுப்பை பற்ற வச்சு சிக்கன் வந்து செஞ்சு கொடுத்து வெளியிலேயே சாதத்தை வச்சு அவனுக்கு வெளியிலே சாப்பிட வச்சு தான் உள்ளே அழைச்சிட்டு வருவோம். அப்படியே என்றைக்காவது வாங்க மறந்துட்டாங்கன்னா முட்டை சாதம் தாங்க அவன் சாப்பிடுவான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் சாப்பிடுவான். சிக்கன் வாங்கினா ரெண்டு வேளை ரைஸ் சாப்பிடுவான், ஒரு வேளை வந்து பிஸ்கட்டு இல்லைன்னா பால் ஏதாவது கொடுத்துருவாங்க, அவ்வளோதாங்க. சிபினா யாருன்னு பார்க்குறவங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறோம், அவன் பேர் தான் சிபி. மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலேயே வரும். மற்ற ஜாமான்லாம் ஒரு 10-12 நாள் தாங்க வரும். மளிகை ஜாமான் பில்லு போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பு இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டு தான் அப்புறம் மற்ற ஜாமான்லாம் நான் போடுவேன். நான் கடைக்கு போனோன்னா எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்துடுவேன். பார்த்து ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். மளிகை ஜாமானாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கடையில் தாங்க வாங்கிட்டு வருவேன். எல்லாமே எல்லா கடையிலையும் வாங்க மாட்டேன். ஹர்ஷுவில் கொஞ்சம் பொருள்னு, தாராசுரம் உளுந்து மண்டியில் கொஞ்சம் பொருள், பெரிய கடத்தில் மிளகா மல்லி இப்படி சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வருவேன். சப்போஸ் இப்போ என்னால் இடையில போகாதனால ஃபுல்லாக எல்லா ஜாமானும் முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இப்போதைக்கு தேவைப்படுற கொஞ்சம் ஜாமானை மட்டும் தான் வாங்க சொன்னேன். இதுவே அவ்வளோ விலை தாங்க. சமையல் வீடியோ போடாமல் எதுக்கு இந்த வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கலாம். நான் வாங்கி யூஸ் பண்ணுற பொருளை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நல்ல பொருளாக இருந்தால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா, அதனால தாங்க இந்த வீடியோ. மளிகை ஜாமான் என்னவோ கம்மி தாங்க, அதோட பில் அமௌண்ட் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.